குடியரசு தின விழா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர போராட்ட தியாகிகள் உள்ளிட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் 68வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு கணேஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நா. வெங்கடாசலம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, வனத்துறை, மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சியாச்சின் பனிப்பொழிவில் உயிரிழந்த இராணுவ வீரரின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 146 பேருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 182 பயனாளிகளுக்கு 1,40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள அண்ணா காவல் அரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஆர். கஜலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். காவல்துறையினர் மற்றும் தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 210 பயனாளிகளுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவள்ளூரில் பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஏ. சுந்தரவல்லி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து 116 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுப்பிரமணியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து 152 பயனாளிகளுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு சு. பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகள் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினர் 40 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களும், தலைமை காவலர்கள் 15 பேருக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கமும் வழங்கப்பட்டன. மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து 99 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் ஆட்சியர் திரு நடராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பாக பணிபுரிந்த 30 போலீசாருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு வ.உ.சி. மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ். பிரபாகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 169 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் திரு எல். நிர்மல்ராஜ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் வானில் பறக்கவிட்டார். தொடர்ந்து தியாகிகளுக்கு கதராடை மற்றும் இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். விழாவில் 132 பயனாளிகளுக்கு 1,15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கே. எஸ். பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வண்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் வானில் பறக்கவிட்டார். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர்
தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு சான்றிதழ்களும் 191 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி தருவை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கம் மற்றும் நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பயனாளிகளுக்கு 1,80,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு க. நந்தகுமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறப்பாக பணியாற்றிய 13 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களும் 192 அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 150 பயனாளிகளுக்கு 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணவேல் ராஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 63 பயனாளிகளுக்கு 53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சுதந்திர போராட்ட தியாகிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருப்பூர் மாவட்டத்தில் ஆட்சியர் ச. ஜெயந்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். வீரதீர செயல்புரிந்த காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் பதக்கங்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் 88 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கோவையில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு ஹரிஹரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் 416 பயனாளிகளுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தியாகிகள் கதராடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். 293 பயனாளிகளுக்கு 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தருமபுரி மாவட்ட அரங்கில் ஆட்சியர் திரு கே. விவேகானந்தன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் 192 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சிவகங்கையில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தேசிய கொடியை ஏற்றி வைத்து 457 பயனாளிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.